அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. விஜய் நேத்து கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே அவரை டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கேயோட ஐடிவிங்க. இது நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே அவ்வளோ ட்ரோல் வீடியோஸ் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை பேஸ் பண்ணி அவரை பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு நெகட்டிவ் வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. நேற்று நான் மட்டும் சொல்லலை, இதை நியூஸ் சேனலே பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிஎம்கேயோட ஐடிவிங்க நேற்று இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ் அப்படிலாம் விஜயோட கட்சிக்காரங்க என்ன வேணா சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா டிஎம்கே வந்து ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்க்குறேன், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அடிக்கிற மாதிரி திருப்பி தாக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மாசா காமிக்கிற மாதிரி நிறைய ட்ரோல் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்த வீடியோஸ்ல ஒரு 4 வீடியோஸ் கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நேற்று டிஎம்கே வந்து விஜய் அட்டாக் பண்ணி போட்டாங்களே, ஸோ அந்த வீடியோவில் ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான வீடியோ வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்து மதிக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதோட உண்மையான வீடியோ இன்னைக்கு நான் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது, அடப்பாவீங்களுக்கு இதெல்லாம் எடுத்தாங்க இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணுவீங்க, ஏமாத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா, விஜயோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் வந்து கிராஸ் பண்ணி போறாரு நேற்று உள்ள வர சொல்ல. ஸோ அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம மாதிரி போயிடுறாரு. ஆனால் ஆக்சுவலாக மேட்டர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்து ஏதோ ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணிட்டு தான் ஆக்சுவலாக போயிருக்காரு. ஆனால் இவங்க மீடியாலலாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து அம்மாவே மதிக்கல, பெத்த தாயே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் ஒரு சாம்பிள் தாங்க. நேற்று கலப்பின வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாம்பிள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் வீடியோ வந்து நிறைய ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க டிஎம்கே சேர்ந்தவங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து போட்டாங்களே ட்ரோல், அதை ஒன்று காமிக்கிறேன். முதல்ல எல்லாம் அந்த பாட்டை கேட்டுருங்க, அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் 2 பாட்டுக்கும், அதாவது இவர் பாட்டுக்கும் அவர் பாட்டுக்கும் ஃபைட்டு. உதயநிதி உலகம் உதயநிதி உதயநிதி. இந்த எடிட்டை பாருங்க, ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எடிட்டை பார்க்க சொல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படிதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஸ்டாலின்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிலே இல்லை. செம்ம எடிட் பண்ணி என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஜித்தை எந்த அளவு வெறுக்கிறாங்க அப்படின்றது க்ளீனாக புரியுது. ஆக்சுவலாக விஜய் மாசா காமிக்கிற ஒரு வீடியோ தான், அஜித் விஜய் கூட இருக்க ஒரு ஆளை தான் காமிக்கிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நாம மட்டும் தான் காமிக்கிறானுங்க. டேய் விஜய் ஃபேன்ஸ், விஜய் கட்சிக்காரங்களா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அஜித் ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் தேவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அகெயின்ஸ்டாக எந்த வேலையும் பண்ணி தொலையாதீங்களா. ஏன்னா எல்லாரும் ஓட்டும் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எனிவேஸ் இந்த இதை பாருங்க, நான் சொன்னல அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கரெக்டாக இந்த மீமு. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா விஜய், ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா 50 வருஷமாக லாஸ்ட் 50 வருஷமாக இவங்க ஆண்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், விஜய் வந்து தூக்கி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அஜித்தையும் அதே மாதிரி சூர்யா இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன உனக்கு சொல்றது, எப்படி சொல்றதுன்னா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறோம். அதாவது போய் நான் என்னத்த பேசுறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று டிஎம்கே ஐடிவிங்கில் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த வீடியோ. இது மாச வீடியோ. அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்ப அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். உதயநிதி ஸ்டாலின் பார்க்கும்போது தண்ணி கொண்டு வர்றா. மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. உட்டா சிஎம் போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்கு. ஆக்சுவலி இந்த மீம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. பார்க்க சொல்ல செம்ம ஃபன்னாக இருந்தது. இது வந்து மாஸ் பில்டப் விஜய் கூட ராக்கி கிட்ட பர்மிஷன் வாங்கினா பாம்பேல ஒரு பக்கம் கடல்னு சொன்னா இன்னொரு பக்கம் ஏன் கேட்கணும். ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி. இங்க அறைகள் கரைய தொடங்கணும்னா கூட டிஎம்கே தான் கால கிலோ வச்சு தொங்க விட்டுருக்காப்புல முக ஸ்டாலின் அவர்களை. பங்கமா இருக்குல்ல மீன் பார்க்க சொல்ல.
நல்லா இருக்குங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக இந்த 2 கட்சிக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை, போட்டது போதும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா வந்து 50 வருஷம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து புதுசாக நிறைய கட்சிங்க இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எப்படி தான் செயல்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லைனா வேறு கட்சிக்கு ஓட்டு போடலாம், இல்லை திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாய்ப்பே கொடுக்காம 2 கட்சிக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி புது கட்சிங்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அது விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எந்த கட்சி ஆகணும் இருக்கட்டும். பட் புது கட்சிங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு சேஞ்ச் வரும். அது மட்டும் மாற்று கருத்தே இல்லை. நீங்க உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க விஜய் ஃபேனா இருந்து நீங்க டிஎம்கேல இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஓட்டை இதுக்கப்புறம் விஜய்க்கு போடுவீங்களா அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.